अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 21 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, திருத்தியை திதி, வளர்பிறை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அதுலேயும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையில் கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டால், மெயினாக துலா ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக கன்னி ராசி நண்பர்கள், தனுசு ராசி நண்பர்கள், ரிஷப ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் நல்லா கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம், டிக்கெட்டு போடுறது, ஏதாவது மறந்து ஒரு சில விஷயங்கள் வச்சுட்டு வந்தோன்னா அதெல்லாம் இப்போ திருப்பி எடுக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள். அதுலேயும் மெயினாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு லைஃப்பில், அதாவது வராத விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கொடுக்குது, பெரிய சந்தோஷம். 2 நண்பர்களை பார்ப்பீர்கள். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஆன்மீகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு பெரிய திருப்திகரமான விஷயம் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன் குறையும். தேவையில்லாத மன கசப்புகள் நீங்கும். நம்ம செய்கிறோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்து ஜெயிக்கக்கூடிய, முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி, சும்மா டக்குன்னு நடக்கும். எதுலேயுமே எந்த விஷயத்துக்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் சந்தோஷங்கிறது மிக அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோன்னா போகிறோம், அது அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி மாறக்கூடிய அற்புதமாக போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரனேங்கிற மாதிரி பயப்பட வேண்டிய, இல்லைன்னா ஒரு மாதிரி நெருடலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சில விஷயங்கள் தள்ளி போய் நடக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக ஐயோ இது நடக்காதோ, இது ஆகாதோ அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் தேவையே கிடையாது. எந்த விஷயத்த நீங்கள் பக்குவமாக நடக்கணும், முடியணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே முடியும். நிறைய மாற்றங்களும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும்.
தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே பக்குவமாக ஒரு சில விஷயங்களை ஆரம்பித்து அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மனம் உருகி ஏதாவது நம்ம வேண்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அது இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும். 2வது புதன் கனெக்ட் ஆச்சுன்னா இஎம்ஐயில் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஒரு சில பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அருமையான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை திங்க் பண்ணிங்கன்னா அது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகம். எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷங்கிறது மிக அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக முடிக்கக்கூடிய தன்மை. நம்ம பிளான் பண்ணோன்னா போகிற விஷயம் கண்டிப்பாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். சில பேருக்கு இடமாற்றங்கள், சில பேருக்கு நிறையா வீட்டில் சொந்த பந்தங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி அது கண்டிப்பாக ஜெயிக்கும். மெயினாக அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அப்படி தான் சொல்லணும். எல்லாமே நல்ல மாற்றங்களால் பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். கோவப்படாமல் இருந்தால் போதும், அவசரப்படாமல் இருந்தால் போதும். ஒரு சில டைமில் நமக்கு புரியாத விஷயங்களை ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. அது நல்லபடியாக முடியும்னு விட்டுட்டிங்கன்னா போகிறோம். நல்ல மாற்றங்களே கொடுத்துரும். பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம். அதே மாதிரி விரயஸ்தானமாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு 2ஆம் இடம், ஆனால் காலபுருஷனுக்கு விரயஸ்தானமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் நண்பர்கள் கிட்ட கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய நாள். அதாவது ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது கைமாத்தான் வாங்கிடுவான். ரொம்ப கஷ்டப்படுற மச்சி எனக்கு படம் கொடுன்னு கேட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் திரும்பி வரும். நிறையா பேருக்கு இந்த நாள் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக பெருமாள் கொடுக்குறாரு. அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை நிறைய கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோன்னா போகிறோம், அது அந்தளவுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி மாறக்கூடிய அற்புதமான நாள். நம்மளால் முடியும்னா நம்மளால் முடியும், அது கரெக்டாக நம்ம பண்ணோம், அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி மந்திரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.